வீரியார்ஜுனன்ங்கிற ராஜாவோட சம்பந்தப்பட்டு வரும், பரசுராமரோட சம்பந்தப்பட்டவர் அந்த ராஜா. அந்த மாயுஷ்மதி தேசத்தை பத்தி சொல்லும் போது அங்க வந்து பெண்கள் கட்டுப்பாடு இல்லாம இருந்தாங்களாம். அதாவது சுதந்திரம் அப்படி ஒரு சுதந்திரம். இன்னைக்கு இருக்கிற லண்டன் அமெரிக்கா மாதிரி இருந்திருப்பாங்களா இருக்கும், அப்படி இருந்தாட்டு குறிப்பு வருது. அங்க அக்னி பகவான் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறாரு. அதனால சகதேவன் அந்த அக்னிய ஸ்தோத்திரம் பண்ணி, ஐயா எனக்கும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த ஸ்தோத்திரம் ஒரு அழகான ஸ்தோத்திரம். அதுல அக்னியுடைய பல பெயர்கள் எல்லாம் சொல்றாரு. பாவகன் தூய்மைப்படுத்துறதுனால பாவகன் அப்படிங்கிற பேர் சொல்றாரு. ஹோமம் செய்தவற்றை எல்லாம் தேவர்கள் கொண்டு சேர்க்கறதுனால ஹவ்ய வாகனங்கிற பேர் சொல்றாரு. இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு முண்டகோ உபனிஷத்துக்கு பயன்படலாங்கிறதுனால இதை சொல்றேன். ஜாத வேதன் ஒரு பேரு, ஏன்னா வேதங்கள் எல்லாம் அவருக்காக உண்டாததுனால அவருக்கு ஜாத வேதன் பேரு. சித்திரபானுன்னு ஒரு பேரு, பல வர்ணங்களான கிரணங்கள் இருக்கிறதுனால சித்திரபானுன்னு பேரு. காளி கராளி அது அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த உபனிஷத்துல வரும். பல விதமான வர்ணத்தில் உள்ள கிரணங்கள் இருக்கிறதுனால சித்திரபானுன்னு பேரு. அப்புறம் போதும் போட்டா போதும் சொல்ல மாட்டார். தீயே உனக்கு என்ன தீராத பசியோ, நீ தின்ன உடல் எத்தனையோ அப்படின்னு வாலியினுடைய ஒரு வரி உண்டு. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, ரொம்ப பழைய கால தாட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், சினிமா பாடல் இது. போதும்னு சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அவருக்கு அலம் ந வித்யதே இதி அனலக, அனலன்னு ஒரு பேரு. ஷிகி, ஷிகினா ஷிகா, குடுமிக்கு ஷிகான்னு பேரு. அந்த நிறைய குடுமிகள் அக்னியில இருக்கிறதுனால, நிறைய ஜுவாலைகள் இருக்கிறதுனால ஷிகின்னு ஒரு பேரு அவருக்கு. முருகனுக்கு கூட ஷிக்கி வாகனம்னு பேரு உண்டாங்க, மயில் அப்படிங்கிறதுனால அந்த பேரு. வைஸ்வானரன்னு ஒரு பேரு அக்னிக்கு. எல்லா மனிதர்களிடத்தையும், விஸ்வா நரக, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கிட்டையும் இருக்கிறதுனால வைஸ்வானரன்னு பேரு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாமி எண்ணம் சதுர்விதம் அப்படின்ட்டு கீதையில கூட 15ஆம் அத்தியாயத்துல வருது. இந்த 15ஆம் அத்தியாயத்தை சாப்பாட்டுக்கு முன்ன பொதுவா நாங்க எல்லாம் சொல்றது வழக்கம் ஆசிரமங்கள்ல. அதுக்கு இந்த மந்திரம் தான் காரணமாக இருக்கும்னு பெரியவங்க அபிப்பிராயப்படுறாங்க, சாப்பாட்டை பத்தி இந்த வரியில் ஸ்லோகத்துல வர்றதுனால. அப்புறம் பிங்கேஷன் அப்படின்ட்டு ஒரு பேரு, பசுமையான நிறம் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் சிறந்தவன்கிறதுனால பிங்கேஷன் பேரு. பிளவங்கன் அப்படின்னு ஒரு பேரு, அப்படின்னா தாண்டி செல்கிறவன் அர்த்தம். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் நினைக்கிறேன், விந்திய வீதி பிளவங்கமாக அப்படின்னு வரும், அதை ஒத்து பார்த்துங்க. பூரி தேஜசகன் ஒரு பேரு, பேர் ஒளி உள்ளவனாக இருக்கும். பூரினா அதிகமா, பூரி தேஜசக அதிகமான ஒளி உள்ளவன், பேரொளி உள்ளவன் அர்த்தம். ருத்ர கர்ப்பன், சிவனுக்கு உள்ளாடி இருக்கிறதுனால அவருக்கு ருத்ர கர்ப்பன் பேரு. நமக்கு தெரியும் ருத்ரனுடைய சிவனுடைய 5 முகங்கள்ல இருந்து 5 ஒளி, அதோ முகத்துல இருந்து ஒரு ஒளி, 6 ஒளி சேர்ந்து உருவானதுதான் ஸ்கந்தன், கார்த்திகேயன், 6 முகன் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அர்த்தத்துல ருத்ர கர்ப்பன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஜலத்தினுடைய கர்ப்பம் அப்படிங்கிற பேரும் அர்த்தம் தரக்கூடிய வடவா முகாக்னி அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பல பெயர்களை சொல்லி அவரு, அந்த வடவா முகாக்னினா பிரளய காலத்து அக்னின்னு அர்த்தம். பொதுவாக நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த பூமி உருவான போது முழுக்க அக்னி பிழம்பாதான் இருந்தது. அப்புறம் அது கூலாகி சுற்றி தண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் ஆவியானதுனால நிலப்பரப்புகள் வந்தது. ஆனாலும் அந்த அக்னி இன்னமும் பூமிக்கு உள்ளாடி இருந்துட்டு தான் இருக்கு. அதுதான் எரிமலையாக வெடிச்சு சிதறி வருது. வல்கனோஸ் எல்லாம், வல்கனோ எரப்ஷனுக்கு எல்லாம் காரணம் பூமியினுடைய இன்சைட் கோர் இன்சைடு வந்து இன்னும் ஹாட்டா தான் இருக்கு. ஒரு வாட்டரி ஃப்ளூயிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஹாட் லாவாவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை தான் வடவா முகா அக்னிங்கிற பேர்ல நம்முடைய புராணங்கள் சாஸ்திரங்கள் குறிப்பிடுதுன்னு நம்ம எடுத்துக்கணும்.